ரெட்ரோ ஆன்மீகம் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, இன்னைக்கு என்ன தலைப்பு கொண்டு வந்திருக்கோம்னா, மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசி நேர்களுக்கும் எந்தெந்த கிரகங்கள் ஒரு மிகப்பெரிய கடன் சுமைகளையோ அல்லது உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை கொடுக்கின்றன, மேலும் எந்த கிரகங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கடுத்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, உங்களுடைய ராசிக்கான வழிபாடு. இந்த வழிபாடு செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் கட்டாயமாக நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு மாற்றத்தை உங்களால் பெற முடியும் என்பதை பற்றியும் இந்த தலைப்பில் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ள விஷயம் இருக்கும். ஏன்னா உங்களுடைய பொதுவான குணாதிசயங்கள், உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படிலாம் இயங்குவீங்க, நீங்கள் என்னென்ன விஷயத்த கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிக தெளிவாக உங்களுடைய வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக நான் கணக்கிட்டு, அதாவது கிரகங்கள் பொதுவான அடிப்படையில் நான் உங்களுக்கு கருத்துக்கள் சொல்கிறேன். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட என்னென்ன விஷயங்களை செய்யணும், கடன் சுமையிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் எப்பொழுது ஏற்படும், என்ன வழிபாடு செய்யணும், மேக்சிமம் கன்னிராசினியர்களுடைய இயல்பான குணாதிசயம் என்ன என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஸோ கன்னி ராசிக்காரர்களுடைய இயல்பான குணாதிசயம் என்னென்னா, மற்றவர்களை கவர்ந்து இழுக்கும் தன்மை உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அப்படியே நீங்கள் நின்ன இடத்துல அப்சர்வ் பண்ணி உங்களை எல்லாரும் உங்கள் பக்கம் திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக, உங்களுடைய பார்வை மூலமாக ஈர்த்து கொள்ளக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இயல்பாகவே உண்டு. அதே போல் மற்றவர்களுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு அளிப்பீங்க. நமக்காண்டி இல்லை, நம்ம மற்றவங்களுடைய செயல்பாடை புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நம்ம கேட்டு தெரிஞ்சு அதுக்கு ஒரு சரியான தீர்வு கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் என்பதும் உண்மை. அதே போல் இந்த அரசியல்வாதிகள், வழக்கறிஞர்களாக இருக்கிறதுல கன்னி ராசிக்காரங்க அதிகமாக இருப்பீங்க. நல்லா செக் பண்ணி பாருங்கள், யாரெல்லாம் அரசியல் ஃபீல்டில் இருக்கீங்களோ. இப்போ அதெல்லாம் அரசியல்லாம் இப்போ ஃபீல்டு ஆகிடுச்சு, ஓகேவா? முன்னாடி சேவையாக இருந்துச்சு, இப்போ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சேவையாக இருக்கிறது கம்மி தான். ஆனால் ஒரு ஃபீல்டாக தான் அரசியல் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது அரசியல் துறையில் இருக்கிறவங்க அல்லது வழக்கறிஞர் துறையில் இருக்கிறவங்க எல்லாருமே கன்னிராசிக்காரங்க அதிகமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத பார்க்கும். அதே போல் கன்னிராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே கணவன் மனைவி ஒற்றுமை கொஞ்சம் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளை எப்பயுமே ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். ஒரு மனஸ்தாபம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்கள் பேச்சை உங்களோட கணவர் கேட்க மாட்டார், கணவர் பேச்சை நீங்கள் கேட்க மாட்டீங்க. ஸோ இப்படி ஏதாச்சும் ஒரு தாக்கம் இருந்துக்கிட்டே இருக்கும். கணவர் பேச்சை கேட்டால் நீங்கள் கேட்க மாட்டீங்க, உங்கள் மனைவி உங்கள் பேச்சை கேட்டால் நீங்கள் கேட்க மாட்டீங்க. அப்படிங்கும்போது தான் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சின்ன ஒரு டாமினேஷன் இருக்கும். ஸோ இந்த டாமினேஷனை சரி பண்ணுறதுக்கான வழிபாடும் உறுதியாக நான் சொல்கிறேன், ஓகேவா? ஸோ அதே போல் கன்னி ராசிக்காரங்கள் இயல்பாகவே புத்தகத்தோடு அலைவாங்க. ஏதாவது ஒரு நோட்டு, ஒரு புத்தகம் இவங்க கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எங்கே போனாலுமே பேப்பர் படிக்கிறது, எங்கே போனாலுமே ஏதாவது ஒரு புக்கை ரீட் பண்ணுறது, இந்த விஷயங்கள்லாம் இவங்களுக்கு இயல்பாகவே உண்டு. கன்னிராசிக்காரங்களில் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது முழு மனதோடு போய் வழிபாடு செய்யணும். என்னுடைய குலதெய்வமே என்னுடைய குலத்தை காப்பாற்று, நீ தான் என்னுடைய வாழ்க்கையை மாற்றணுங்கிறத முழு மனதோடு போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா மாற்றம் உண்டு. இல்லைன்னா குலதெய்வ கோயிலே போய் கும்பிடும் போதே ஒரு கலகம் ஏற்பட்டுரும். ஸோ அங்கே போய் ஒரு சின்ன பிரச்சனைகள், சின்ன ஒரு டாமினேஷனை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் கன்னிராசினியர்களுக்கு ஏற்பட்டுரும். அப்போ குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது உங்கள் உடன் வர நபர்களில் நேர்மையான, உண்மையான, உங்களுடைய அன்பை புரிந்து கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் கொடுக்காத நபர்களை மட்டுமே நீங்கள் கூட்டு போகணும். அதை விட்டுட்டு ஏதாச்சும் ஒரு உறவுகளையோ அல்லது ஏதாவது புரியாத நட்புகளையோ கூட்டு போனீங்கன்னா அங்கே போய் என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களை குலதெய்வ கோயிலில் போய் நிம்மதியாக சாமி கூட கும்பிட விட மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு கடந்த காலங்கள் நடந்திருக்கலாம். ஸோ இனிமேல் நடக்காமல் இருக்கணும்னா நீங்கள் கரெக்டான ப்ரொஃபைட்டான நபர்களை கூட்டு போகிறது ரொம்ப நல்லது. இல்லைன்னா உங்கள் குடும்பம் சார்ந்த நபர்களை மட்டும், உங்களுடைய உறவுகளில் முக்கியமான உறவுகளை மட்டும் கூட்டு போய் உங்களுடைய குலதெய்வ கோயிலை போய் நீங்கள் வழிபாடு செஞ்சீங்கன்னா மிகப்பெரிய மாற்றம், மிகப்பெரிய முன்னேற்றம் குலதெய்வத்தின் அருளால் உங்களுக்கு கிடைக்கும் என்பதும் நிதர்சனமான உண்மை. அதே போல் அனைவருடைய பிரச்சனைகளுக்கும் நீங்கள் ஐடியா கொடுத்து அந்த பிரச்சனையை அவங்கள தீர்த்து கொடுத்து அவங்களுடைய கர்மாவையும் வாங்கி வச்சுக்கிறீங்க. உங்களுக்கு இயல்பாகவே உங்களுடைய, அதாவது காலபுருஷர் ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொன்னால பல பிரச்சனைக்குள்ளேயே வாழறனப்பா, பிரச்சனை மட்டும்தான் என் வாழ்க்கையா அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணணும்னா, உங்களுடைய பிரச்சனையை தவிர்த்து மற்றவர்களுடைய பிரச்சனையில்
நீங்கள் தலையிடுவதை முற்றிலும் தவிர்த்து கொள்ள வேண்டும் என்பது உண்மை. நம்மளுடைய கன்னி ராசியில் உள்ள பெண்களுடைய இயல்பான குணாதிசயம் எப்படி இருக்குன்னா, தன்னை புரிந்து கொண்டவர்களுக்கு எல்லா நன்மைகளையும் செய்துவிட்டு தனக்குள்ளே இருக்கிற அத்தனை விஷயங்களையும் சிறப்புகளையும் கொடுத்துட்டு இந்த மற்ற அவங்களுடைய வாழ்க்கைக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒரு எதிர்பார்ப்பை நோக்கி காத்திருப்பாங்க. ஸோ அப்போ இது ஒரு மிகப்பெரிய தவறு அல்லவா? எப்பவுமே தனக்கு போக தான் தானம் அப்படின்னு சொல்லி ஒரு பழமொழியே இருக்குது. ஸோ அதை புரிந்து கொண்டு நம்மளுடைய கன்னிராசி பெண்கள் இயங்கினாங்கன்னா உறுதியாக எந்த ஒரு சூழ்நிலையிலும் கண் கலங்காமல் வாழ முடியும் என்பதும் நிதர்சனமான உண்மை. அதே போல் உங்களை விளையாட்டுக்கு கூட யாராச்சும் வார்த்தைகளால் ஒரு சின்ன கஷ்டத்தை ஏற்படுத்திட்டாங்கன்னா நீ மனதளவில் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுவீங்க. அப்படியே உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு மனசில் ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படும். வீண் பழி சுமத்திட்டாங்களே, நம்மளை கஷ்டப்படுத்திட்டாங்களே, நம்மளை அப்படி தாக்கம் ஏற்படுத்திட்டாங்களேன்னு சொல்லி நீங்கள் அந்த அளவுக்கு ஒரு லாக் ஆகி டிஸ்டர்ப் ஆவீங்க. ஸோ இந்த டிஸ்டர்பன்ஸ் உங்களுடைய முழு மனசுக்குள்ளேயும் பாஞ்சிருச்சு அப்படின்னா உங்களை யார் டிஸ்டர்ப் பண்ணாங்களோ அவங்கள மன்னிப்பு கேட்காம நீங்கள் தூங்க மாட்டீங்க. இது உங்கள் எல்லை மீறி போனால் தான் என்ன பண்ணுவீங்க, நான் தப்பே செய்யலை, என்ன இதுக்கு நீ சொன்ன, நீ மன்னிப்பு கேளு, இல்லைன்னா நான் என்னன்னாலும் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி இறங்கி அடிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இயல்பாகவே ஒரு அற்புதமான ஆற்றல் செயல்பாடுகள் என்பது உண்டு என்பதையும் பார்க்குறோம். ஸோ உங்களுடைய கடன் சுமையை, உங்களுடைய பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சனி பகவானே. சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பல பிரச்சனைகளையும் இயல்பாகவே கொடுப்பார். சனி என்ற கிரகம் மட்டுமே உங்களுக்கு பல பிரச்சனைகளையும் பல சூழ்நிலைகளையும் கொடுக்குறாங்க. ஸோ இதனுடன் சேர்ந்து சனி செவ்வாய் யாருக்கு கன்னிராசினியர்களுக்கு சேர்ந்து இருக்குதோ அவங்க கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சுருப்பாங்க. சனி பகவான் ராசியில் இருந்தாலும் சரி, இல்லை சனி செவ்வாய் சேர்க்கை இருந்தாலும் சரி, இல்லைனா உங்களுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் செவ்வாய் வீட்டில் இருந்தாலும் சரி, இல்லை செவ்வாய் பகவான் சனி பகவான் வீட்டில் இருந்தாலும் சரி, உறுதியாக கன்னிராசிக்காரர்கள் கஷ்டம், கவலை, போராட்டம்ங்கிற செயல்பாடுகளை மட்டுமே அதிகமாக பெறக்கூடிய சூழ்நிலை உண்டு. சரி, இந்த கஷ்டம், கவலை, போராட்டம் இதிலேருந்து மீள்வதற்கான வழிபாடு என்ன, அதை மீண்டெடுக்க ஒரு நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போவதற்கான வழிபாடு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, கன்னி ராசிக்காரர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள ஸ்ரீ ஆண்டாள் அன்னையை வழிபாடு செய்வது மூலமாக உறுதியாக அவர்களுடைய வாழ்க்கையில் கடன் சுமை குறையும், தேவையில்லாத இன்னல்கள் குறையும். அதே போல் வீண் பழி சுமத்தி ஏதாவது பிரச்சனையை சந்திச்சுக்கிறீங்கன்னா அந்த பிரச்சனை குறையும், எல்லாமே சிறப்பாக குறையும். என்ன கிழமை வழிபாடு செய்யணும்னா செவ்வாய்க்கிழமை ஸ்ரீ ஆண்டாள் அன்னையை போய் நீங்கள் வழிபாடு செய்யணும். அது நம்மளுடைய ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்தில் இருக்குது. இந்த கோவிலுடைய செயல்பாடுகள், கோவில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். இந்த நம்பர் கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். ஸோ அதே போல் நம்மளுடைய யூடியூப் சேனலில் உங்களுடைய கமெண்ட்ஸ் கொடுங்க. நீங்கள் கோவிலுடைய டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கட்டாயமாக நான் சென்ட் பண்ணுவேங்கிறது நிதர்சனமான உண்மை. ஸோ இன்னொரு விஷயமும் நீங்கள் செயல்படுத்துவது உங்களுக்கு ரொம்ப ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக இருக்கும். எப்பொழுதுமே ஒரு முக்கியமான விஷயத்துக்கு ஒரு முக்கியமான முடிவு எடுக்க போகிறீங்க, ஒரு முக்கியமான விஷயத்தை செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னா வெற்றிலை பாக்கு நீங்கள் கட்டாயமாக உங்களுடைய பையில் வச்சுக்கிட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை முயற்சி எடுத்தீங்கன்னா உறுதியாக வெற்றிலை எப்படி வெற்றியை கொடுக்குதோ அதே போல் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே நீங்கள் வெற்றிலை பாக்குடன் இணைந்து செயல்படும் போது உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி, மகிழ்ச்சி என்பது கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதியாக உண்டு என்பதை கூறிக்கொள்கிறேன்.